வணக்கம், வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது ராயல் ஃபலோடா. இந்த ராயல் ஃபலோடானா என்ன கேட்டிங்கன்னா, இந்த ராயல் அதாவது நட்ஸு, நீங்கள் பாதாம் போடலாம், ஆல்மண்ட், பிஸ்தா, ட்ரை ஃப்ரூட்ஸு, ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸு, இது எல்லாத்தையும் போட்டு பண்ணுறதா ராயல் ஃபலோடா. நிறைய பேர் என்ன ரோஸ் சிரப்பு மட்டும் போட்டு பண்ணுறாங்க, அது வந்து ராயல் ஃபலோடா இல்லை. இது எல்லாமே சேர்ந்து தான் ராயல் ஃபலோடா. ஐஸ்கிரீம் வந்து தேவையான அளவுக்கு, அதாவது ஒரு 30%னா 70% வந்து மற்ற அந்த ஃப்ரூட்ஸு, அந்த சேமியா, சப்ஜா சீட்ஸு, இந்த மாதிரி எல்லாம் சேர்ந்து வர்றது தான் ராயல் ஃபலோடா. ஐஸ்கிரீம் மட்டுமே நிறைய போட்டு கொடுத்தா ராயல் ஃபலோடா இல்லை. இன்றைக்கி நம்ம கிச்சனில் இந்த ராயல் ஃபலோடா எப்படி ப்ராப்பரான ஸ்டைலில் பண்ண போகிறோம்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? ராயல் ஃபலோடாக்கு தேவையான பொருட்கள்: ஸ்வீட் பேசில் சீட்ஸ், அதாவது சப்ஜா சீட்ஸ் 1 டீஸ்பூன், சேவை தேவையான அளவு, மிக்ஸ் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் 3 டேபிள் ஸ்பூன், மிக்ஸ்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் 3 டேபிள் ஸ்பூன், வெனிலா ஐஸ்கிரீம் தேவையான அளவு, ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் தேவையான அளவு, ரோஸ் சிரப் 3/4 டீஸ்பூன். இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இந்த ராயல் ஃபலோடா பண்ணுறதுக்கு முன்னாடி இதை பற்றி ஒரு சின்ன விஷயம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த ஃபலோடா எங்கே ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண கேட்டிங்கன்னா ஈரான் கண்ட்ரியில் தான். மெதுவாக போக போக எல்லா கண்ட்ரிலும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு ஊருக்கும் ஒரு விதமாக பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா ரபடி ஃபலோடான்னு சொல்லுவாங்க. அதாவது ட்ரெடிஷ்னலாக பண்ணுற அந்த இந்தியன் டெசர்ட் ரபடி. நம்ம ரபடி எப்படி பண்ணுறது சொல்லி நம்ம சேனலில் போட்டிருக்கேன். அந்த ரபடி வச்சு ஃபலோடா பண்ணுவாங்க. பேசிக்காக வந்து இந்த ஃபலோடா பார்த்தீங்கன்னா இந்த நூடுல்ஸ் இல்லாமல் பண்ண மாட்டாங்க. ஆனால் ஒரு ஊருக்கு ஒரு வித்தியாசம். சேமியா யூஸ் பண்ணுவாங்க, ரைஸ் சேவை யூஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் வந்து கோதுமை நூடுல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசியும் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பல விஷயம் இருக்குது. ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்மக்கிட்ட இருக்க இந்த சப்ஜா சீட்ஸ், அதாவது ஸ்வீட் பேசில் சீட்ஸ் சொல்லுவாங்க. இந்த சீட்ஸில் கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் டைம் விட்டிங்கன்னா இந்த சீட்ஸ் ரெடி ஆகிடும். இந்த சீட்ஸை வச்சு தான் நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ண போகிறோம் சொன்னோம் பார்த்தீங்களா? அதனால் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணுறேங்க. எப்போவுமே ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது இதுக்கு தேவையான மிஷம்லாம் எல்லாமே ரெடி ஆகிடணும். ஃபேன்டாஸ்டிக்காக இந்த பேசில் சீட்ஸ் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணோம், ரைஸ் சேவை தான் யூஸ் பண்ணுறோம். சேவை நம்ம வீட்டில் இருக்க பொருள் வச்சு இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். அதனால் இந்த ரைஸ் சேவை எப்படி பாயில் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். கொதிக்க விட்ட தண்ணியில் இந்த ரைஸ் சேவை கரெக்டாக போட்டு 1லேருந்து 1.5 நிமிஷத்தில் எடுத்துருங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் பாயில் பண்ணால் இந்த ரைஸ் சேவை மேஷ் ஆகிடும். அதனால தான் கரெக்டாக டைமிங் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கேன். எடுத்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அடுத்தது கட் பண்ணி வச்சுருக்க ட்ரை ஃப்ரூட்ஸ், ட்ரை நட்ஸ். நான் முந்திரி பருப்பு, பாதாம், பிஸ்தா, ஆப்ரிக்காட் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லா ஃப்ரூட்ஸும் நீங்கள் போட்டலாம். அதே மாதிரி எல்லா நட்ஸும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், மில்க் ஷேக் ரெடி பண்ண போகிறோம். என்கிட்ட இருக்க இந்த ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீமில் மில்க் ஷேக் எப்படி பண்ணுறது ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். 2 ஸ்கூப் ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் எடுத்திருக்கேன். 100 ml பால் இதில் ஆட் பண்ணுறோம். இதுக்கு பிறகு கொஞ்சோண்டு ரோஸ் சிரப் ஆட் பண்ணுறோம். ஏன்னா இந்த ராயல் ஃபலோடாவில் அந்த ரோஸ் சிரப் இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். அதிகமான குவான்டிட்டி போடாது. நான் பண்ணுறது அதிகமான குவான்டிட்டி, அதனால் சிரப் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வீட்டில் பண்ணும்போது 2 ட்ராப் போட்டால் போதும். நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த மில்க் ஷேக் ரெடி. அடுத்தது ஃபலோடா எப்படி ரெடி பண்ணுறது பார்ப்போமா? ஒரு கிளாஸ் எடுத்துக்கங்க. கிளாஸில் லேயர் பை லேயராக அரேஞ்ச் பண்ணுறது தான் ஃபலோடா. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ரோஸ் சிரப் ஆட் பண்ணுறோம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ரோஸ் சிரப் போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் வேக வச்ச இந்த சேவை ஃபஸ்ட்டு நம்ம ப்ளேஸ் பண்ணுறோம். நீங்கள் கிளாஸ் யூஸ் பண்ணும்போது கரெக்டாக லேயர் அரேஞ்ச் பண்ணுங்கள், அப்போ தான் நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் சப்ஜா சீட்ஸ், கட் பண்ணி வச்சுருக்க ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ், அதாவது ஆப்பிள், மாதுளப்பழம், வாழைப்பழம், பிடிச்ச மாதிரி ஸ்ட்ராபெரி, கிவி, இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு பிறகு ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் போட்டிருக்கேன். கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸ், ட்ரை நட்ஸ் எல்லாத்தையும் போடுறோம். இப்போ அடுத்த ஸ்டேஜ் வந்து திருப்பி வந்து சப்ஜா சீட்ஸ் போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த அந்த ஐஸ்கிரீம் பாட்டு எப்போ போடுவாங்கன்னு சொல்லி பார்த்துருப்பீங்களே, அதனால்
எனக்கு பிடிச்சது வெனிலா ஐஸ்கிரீம், அதுக்கப்புறம் ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் போட்டிருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஐஸ்கிரீம் வேறு எதனா ஃப்ளேவர் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். திருப்பி நட்ஸு, சிரப்பு, சேமியா இந்த மாதிரி லேயராக போட்டு கம்ப்ளீட் பண்ணால் ஃபலோடா ரெடி. இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்டைலில் ஃபலோடா எப்படி பண்ணுறது சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு சண்டே டைமில் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வெளியே போய் சாப்பிடணும்னு சொல்லி ஆசையாக இருக்காது. என்ஜாய் பண்ணுங்கள். எனக்கு எல்லாரும் தெரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். இந்த ஃபலோடா எப்படி பண்ணுறது ரொம்ப ஈஸி ப்ரிப்பரேஷன் தான். நம்ம வீட்டில் இந்த மாதிரி பேசிக்கான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வீட்டில் இருந்தால் ஈஸியாக பண்ண முடியும். நம்ம வீட்டில் யாராவது கெஸ்ட்டு வந்தாங்கன்னா அந்த டைமில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லை நம்ம வீட்டு பிள்ளைங்க வந்து சண்டே சம்திங் ஸ்பெஷலாக சாப்பிடணும்னு சொல்லி ஆசைப்படுவாங்கல்ல, அந்த டைமில் இது மாதிரிலாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் டிஷ்ஷை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், see you, bye, take care.